ஹோட்டல் ரூம்ல வச்சு எனக்கு தாலி கட்டினாரு. இந்த மாதிரி ஹோட்டல்லயும் பிரைவேட் பிளேஸ்லயும் தாலி கட்டிட்டா அது லீகல் மேரேஜ் ஆயிடுமா? வாங்க நம்ம இந்தியன்ல என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஹிந்து முறைப்படி சில ரிச்சுவல்ஸும் செரிமோனிஸும் அந்த மேரேஜ்ல நடந்திருந்தாதான் அது லீகலான மேரேஜ் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 7ல கிளியரா சொல்லிருக்காங்க. ரிச்சுவல்ஸ்னு இவங்க எதை மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாக்ரட் ஃபயர், அதாவது நெருப்ப சுத்தி ஒரு 7 ஸ்டெப் நடந்திருக்கணும் அந்த கப்பிள்ஸ், அப்பதான் அது லீகல் மேரேஜ் அப்படின்னு ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல சொல்றாங்க. இதே மாதிரி கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்லயும் சில செரிமோனிஸ் இருக்கு. அதாவது மேரேஜ் ஆக போற அந்த கப்பிள்ஸ் சர்ச்ல போயிட்டு ரிங் மாத்திட்டு சோ அண்ட் சோ பர்சனை நான் இன்னைக்கு வந்து பெட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் காட் அல்மைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில வோவ்ஸ் எடுப்பாங்க. எல்லா விட்னஸ்மே அந்த வோவ்ஸ்ல பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க. இதே மாதிரி இஸ்லாமிக் மேரேஜ்லயும் சில ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ் இருக்கு. அது ப்ராப்பரா நடந்திருந்தாதான் காசி ஹசரத் அப்படின்றவரு லீகலா நிக்கா நாம சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஹோட்டல்லயும் பிரைவேட் ரூம்லயும் நடக்கிற மேரேஜ் வந்து இல்லீகல் மேரேஜ். அவங்க எந்த ரிலிஜனை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, as per இந்தியன் லா தட் இஸ் இல்லீகல் மேரேஜ். சோ இந்த மாதிரி தாலி கட்டிட்ட நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸா செரிமோனி கண்டக்ட் பண்ணி அதை ஃபேக் மேரேஜ் கண்டக்ட் பண்றவங்களுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 83 படி 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் இருக்குங்க. சோ மேரேஜ் ஆக போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதனால அவளுக்கே தெரியாம அவங்களுக்கு அந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம் என்ன புருஷனா இல்லாம முடிவு பண்ணி அவங்களுக்கு கராத்தே தெரியும்.